Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது மாவட்ட நீதிமன்றங்கள்ல சேவா கேந்திரால டெக்னிக்கல் மேன் பவர் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல உங்களுடைய நேம் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னா நீங்க நாளைக்கு, அதாவது 26/2/2025 இந்த டேட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அங்க போயிட்டு வந்து நீங்க வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாரெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அதை எப்படி செக் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நவல் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதுக்கான அப்டேட்ஸ் வந்து நேத்தே நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் வந்து அவங்க நேரடியா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வந்து, அதாவது அந்த பிரின்சிபல் கோர்ட்டுக்கு வந்து வர சொல்றதுக்கு வந்து நாளைக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 26/2/2025 புதன்கிழமை சம்பந்தப்பட்ட மாவட்ட நீதிமன்றங்களுக்கு நீங்க நேரடியா போயிட்டு என்ன பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்படிங்கறதையும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்களோ, மேபி உங்களுக்கு உண்டான கட் ஆஃப் மார்க்குக்கு சான்சஸ் இருக்கு, வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குங்க. ஸோ இதை பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த டேட் வந்து நேற்று டேட்ல தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் அஃபீஷியல் வெப்சைட், ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட் கிடையாது, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய அஃபீஷியல் வெப்சைட் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அனௌன்ஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் லேட்டஸ்டா உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அதாவது மாவட்ட நீதிமன்றத்துக்குள்ள அந்த கேம்பஸ்க்குள்ள சேவா கேந்திரான்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் இருக்கும். அந்த சென்டர்ல டெக்னிக்கல் மேன் பவர், டெக்னிக்கல் போஸ்ட், தொழில்நுட்ப பதவிக்கு உண்டான போஸ்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த எக்ஸாமினேஷன்லாம் நீங்க அட்டன் பண்ணிருப்பீங்க. அதுக்கு உண்டான மெரிட் லிஸ்ட் அப்படிங்கறது வந்து ஏற்கனவே விட்டாங்க. வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ வந்து பட்டியல் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அந்த பட்டியலில் உங்களுடைய பேர் வந்து அவைலபிளா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அரியலூர், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், ஈரோடு, கடலூர், மதுரை, நாகப்பட்டினம், நாமக்கல், பாண்டிச்சேரி, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, அதே மாதிரி சேலம், சிவகங்கைன்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பட்டியல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்டியலில் உங்களுடைய நேம் வந்து இருக்கு. நேம் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் நீங்க வந்து பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து செங்கல்பட்டுல 2 பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அந்த 2 பேர்ல உங்களுடைய நேம் தானா அப்படிங்கறத ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிட்டு உங்க அப்ளிகேஷன் நம்பர் தானா அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. கிராஸ் செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பிரின்சிபல் கோர்ட்டுக்கு போகணும். ஃபர்ஸ்ட் அதுதான் சொல்லியிருக்காங்க. த கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்யூர்ட் டு ரிப்போர்ட் அட் 10 AM, அதாவது நாளைக்கு மார்னிங் வந்து 10 o'clock நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட மாவட்ட நீதிமன்ற கோர்ட் கேம்பஸ்க்கு போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அட்டன் பண்ணுங்க அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து போகும்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் பிளஸ் வந்து ஒரு செட் ஜெராக்ஸ்ல வந்து செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு தான் எல்லா எஜுகேஷன் சர்டிபிகேட்ஸுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துட்டு போயிட்டு வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. தேர்ட், அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் கேன் பி டவுன்லோட் பை தி செலக்டட் கேண்டிடேட்ஸ். இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்கள செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்படிங்கறது வந்து வெப்சைட்ல நீங்க வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி அவங்க வந்து கொடுப்போம் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.